பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் அலுவலகம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாலம் திறப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை ரயில்வே துறையும் செய்து வருகிறது. பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வரை பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிகிறது. பிரதமர் வருகை ஒட்டி பாம்பன் பாலத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங், தென்மண்டல IG ஈஸ்வரராவ் மற்றும் மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் அடங்கிய குழு புதிய ரயில் பாலத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது தண்டவாளத்தில் ரயிலை இயக்கியும் செங்குத்து தூக்கு பாலத்தில் ரயிலை இயக்கியும் சோதனை செய்தனர். இந்நிலையில் ராமநாதபுரத்தில் புதிய பாஜக அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் 26ஆம் தேதி வரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து காவல் அதிகாரிகள் அலுவலகம் மற்றும் முகாம் அலுவலகங்களில் பெண் காவலர்களை பணியமர்த்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த DGP அலுவலகம் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண் போக்குவரத்து காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது தொடர்பாக புகார் அளித்த பெண் காவலருக்கு வேறு காவல் நிலையத்தில் பணி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அயலக பணி என தனது அலுவலகத்திற்கு அடிக்கடி அழைத்து அத்துமீறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் SP முதல் IG வரை உள்ள காவல் அதிகாரிகள் அலுவலகம் மற்றும் முகாம் அலுவலகங்களில் பெண் காவலர்களை பணியமர்த்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது காவல் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணியில் இருக்கும் பெண் காவலர்களை வேறு பணிக்கு மாற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூரில் இரும்பு கேட் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நங்கநல்லூர் MMDA காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத். அதே பகுதியில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வரும் இவர் 2ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ஐஸ்வர்யாவை பள்ளி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது வீட்டின் முன்வாசல் இரும்பு கேட்டை திறந்து சம்பத் இருசக்கர வாகனத்தை உள்ளே விட சென்றுள்ளார். இந்த நிலையில் இரும்பு கேட்டை சிறுமி ஐஸ்வர்யா மூட முயன்ற போது சற்றும் எதிர்பாராத விதமாக அவர் மீது சரிந்து விழுந்தது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் இரும்பு கேட்டை தூக்கி படுகாயமடைந்த சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதைத் தொடர்ந்து சிறுமி மேல் சிகிச்சைக்காக கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். கேட் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாசாணியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆசி மாதம் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 11ஆம் தேதி மயான பூஜை நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் தீமிதித்து குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 35 அடி நீளமுள்ள குண்டத்தில் அருளாளிகள் பூப்பந்தை உருட்டி முதலில் இறங்கியதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனிடையே கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த கூட்டு குடிநீர் திட்ட ஒப்பந்ததாரர் குத்தாலிங்கம் உள்ளிட்ட 4 பேர் ராமநாதபுரத்திற்கு பணி நிமித்தமாக காரில் சென்றுள்ளனர். அவர்கள் சேதுபதி கலைக்கல்லூரி அருகே உள்ள புத்தேந்தல் விலக்கு பகுதியில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு AC பேருந்து மீது அவர்களின் கார் மோதியது. இதில் குத்தாலிங்கம் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த மற்றொருவரும் பேருந்தில் பயணித்த பெண் பயணியும் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ராமநாதபுரம் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்தபோது விபத்து நடந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திமுக
திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை உலகமே வியந்து பாராட்டுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 30 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள நான் எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு, காதலர் தினம். இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்களாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான். தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை 3 மாதங்களில் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. நான் முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று இன்று 3 மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அயோத்தி ராமர் கோயில் தலைமை பூசாரிக்கு ஜலசமாதி வழங்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. அயோத்தி ராமர் கோவிலின் தலைமை பூசாரி மகன் சத்யேந்திரதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக புதன்கிழமை காலமானார். அயோத்தி ராமர் கோயில் கட்டும் பணியில் முக்கிய பங்காற்றிய ராம ஜென்மபூமி அறக்கட்டளையில் உறுப்பினராக இருந்தார். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின் அங்கு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த தற்காலிக ராமர் கோயிலுக்கு அர்ச்சகராக பணியாற்றினார். அப்போது முதல் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது வரை சத்யேந்திரதாஸ் அர்ச்சகராக தொடர்ந்தார். உடல்நலக்குறைவால் 85 வயதில் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்குகள் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் நடைபெற்றன. பொதுமக்களின் அஞ்சலியை தொடர்ந்து சரையு நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சத்யேந்திரதாஸ் உடலுக்கு ஜலசமாதி செய்யப்பட்டது. ஆழமான பகுதிக்கு உடலை எடுத்துச் சென்ற அர்ச்சகர்கள் சரையு நதியில் விட்டனர். பட்டுக்கோட்டை அருகே சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் ஹால் டிக்கெட் வழங்காததால் நாளை தேர்வு எழுத உள்ள அப்பள்ளி மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கலக்கத்துடன் திரண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் நடுவிக்காடு அருகே பிரைம் பப்ளிக் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 19 மாணவ மாணவிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் நாளை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு துவக்கத்தில் இருக்கும் சூழலில் அந்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் இதுவரை ஹால் டிக்கெட் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. பப்ளிக் எக்ஸாமுக்காக எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணாங்க ஸ்கூலில். நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தோம். இப்போ திடீர்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு எங்களுக்கு நேற்று நைட்டு தான் எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. ஹால் டிக்கெட் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த பள்ளி நிர்வாகம் தனி தேர்வலான தேர்வு எழுத மாணவர்களை வற்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க காத்திருக்கின்றனர். இதனிடையே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கான அங்கீகாரம் இல்லாமல் கடந்த 1 வருடமாக மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தி வந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 10th எதுவும் எடுக்கிறதுக்கும் அவங்க பர்மிட் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியும். இது முதலே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது எங்கள் பேரண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. பல்வேறு கனவுகளோடு தேர்வுக்கு தயாரான மாணவர்கள் தேர்வு எழுதும் வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியோடு ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கின்றனர். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டிரம்புடன் வரி விதிப்பு, இந்தியர்கள் நாடு கடத்தல் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாட்டு தலைவர்கள் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு அதிபர் டிரம்பை சந்தித்தார். அவரை வாஞ்சையுடன் வரவேற்ற டிரம்ப் கட்டி தழுவிக் கொண்டார். தொடர்ந்து டிரம்பின் முந்தைய ஆட்சியின் போது மோடியின் அமெரிக்க பயணம் மற்றும் டிரம்பின் இந்திய பயணம் அடங்கிய புகைப்பட தொகுப்பை மோடிக்கு டிரம்ப் புத்தகமாக பரிசளித்தார். சிறந்த பிரதமர் என்ற புகழுரையுடன் டிரம்ப் அதில் கையெழுத்திட்டுள்ளார். அந்த புத்தகத்தில் இருந்த புகைப்படங்களை டிரம்ப் மற்றும் மோடி பார்வையிட்டனர்.
பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொள்வதாகவும் மோடி தெரிவித்தார். हमने हमेशा कहा है कि जो वेरीफाइड होगा, कि जो सच्चे अर्थ में भारत का ही नागरिक होगा, वो अगर अमेरिका में गैर कानूनी तरीके से रहता है तो उसको वापस लेने के लिए भारत तैयार है. தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், இந்தியா அதிக வரி வசூலிப்பதாகவும் அதே அளவில் தாங்களும் திரும்ப வரி வசூலிப்போம் என்றும் கூறினார். It's very hard to sell into India because they have trade barriers, very strong tariffs. We are right now a reciprocal nation. We are going to, if it's India or if it's somebody else with low tariffs, we're going to have the same. We're going to have whatever India charges, we're charging them. பேச்சுவார்த்தை நடத்துவதில் பிரதமர் மோடி தன்னை விட சிறந்தவர் என்று பாராட்டிய ட்ரம்ப், 2030க்குள் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகத்தை $500 பில்லியன் ஆக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு ஏற்ப அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானமான F-35ஐ இந்தியாவிற்கு விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதேபோன்று இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவை அதிகமாக இருப்பதாகவும் அதனை அதிக அளவில் அமெரிக்கா விற்பனை செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் மற்றும் இத்தாலி வழியாக சாலை, ரயில் மற்றும் கடல் மார்க்கமாக வர்த்தக போக்குவரத்து உருவாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பை வலுப்படுத்தி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை உறுதிப்படுத்துவோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். பயங்கரவாத தாக்குதலை ஒன்றிணைந்து முறியடிப்போம் என்று கூறிய ட்ரம்ப், 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான தஹாவூர் ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த ஒப்புதல் அளித்தார். இதனிடையே அதானி விவகாரம் குறித்து மோடியிடம் கேள்வி எழுப்பிய போது தனிநபர்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பதிலளித்தார். இந்தியா சீனா எல்லை பிரச்சினை, அணு ஆயுத ஒப்பந்தம், குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, இஸ்ரோ நாசா இணைந்து செயல்படுத்தும் நிசார் திட்டம் என பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் சுமார் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.